செபுலோன் புத்திரரின் சுதந்திரம். மூன்றாம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டும் உள்ளது. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையினிடத்திற்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காத்சீனையும் கடந்து ரிமோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லஹேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். செபுலோன் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்தவர். யாக்கோபு செபுலோனை ஆசீர்வதித்திருக்கிறார். செபுலோன் புத்திரருடைய சுதந்திரத்தில் கடற்கரை பகுதி அதிகமாய் இருக்கிறது. இதன் மூலமாய் யாக்கோபு செபுலோனுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வாக்கியம் நிறைவேறுகிறது. செபுலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். ஆதியாகமம் 49:13. பெருங்கடலில் வியாபார கப்பல்களும் கலிலேயா கடலில் மீன்பிடிக்கிற கப்பல்களும் ஏராளமாய் உள்ளன. செபுலோன் புத்திரருக்கு கிடைத்த சுதந்திரத்தின் சில பகுதிகள் வேதாகம காலத்தில் பிரசித்தி பெற்றவை. கர்மேல் பர்வதம் செபுலோன் புத்திரருடைய சுதந்திரத்தில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ஊராகிய நாசரேத்தும் இந்த கோத்திரத்தின் சுதந்திரத்திலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அங்கே திரளான ஜனங்களுக்கு தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்திருக்கிறார். இந்த கலிலேயா கடல் பகுதியும் செபுலோன் புத்திரருடைய சுதந்திரத்தில் உள்ளது. இவர்களுடைய சுதந்திர பங்கு வீதம் சாரீத் மட்டும் உள்ளது. ஆனால் சாரீத் எங்குள்ளது என்று தெரியவில்லை. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யோக்கினேமாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். இது மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ளது. சாரீத்திலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையினிடத்திற்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காத்சீனையும் கடந்து ரிமோன் மெத்தாவாருக்கு நோயாவுக்கு போம். இந்த எல்லைகளை சரியாக கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். ஏனெனில் சாரீத் எங்குள்ளது என்பதே இன்னும் தெரியவில்லை. இந்த எல்லைகளில் கர்மேலில் உள்ள யோக்கினேயாமை தவிர மற்ற பட்டணங்களை பற்றி அதிக விவரம் எதுவும் தெரியவில்லை. யோக்கினேயாம் மத்திய தரை கடல் பகுதியில் உள்ளது. செபுலோனின் சுதந்திர வீதம் கடற்கரை பகுதியில் இருக்கும் கப்பல்கள் அங்கு வந்து சேரும். இது ஆதியாகமம் 49:13, உபாகமம் 33:19 ஆகிய வசனங்களில் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் செபுலோன் புத்திரருக்கு எந்த பகுதி சுதந்திரமாக கிடைத்திருந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு மத்தியதரை கடற்கரையிலும் கலிலேயா கடற்கரையிலும் அவர்களுக்கு சுதந்திரம் பிரித்து கொடுக்கப்படும். 1000 வருஷ அரசாட்சியின் போது சுதந்திர வீதம் வேறு விதமாக பங்கு பிரித்து கொடுக்கப்படும். 12 பகுதிகள் மேற்கே ஐபராத்து நதியில் இருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் செல்லும். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தண்ணீர் துறைமுகம் இருக்கும். செபுலோன் புத்திரருக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களின் விவரம் வருமாறு. இவர்களுக்கு 18 பட்டணங்கள் கிடைத்திருக்கிறது. ஆயினும் யோசுவா 19:15 வசனத்தில் 12 பட்டணங்களின் பெயர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மற்றவை பட்டணங்களாக இல்லாமல் கிராமமாக இருக்கலாம், அல்லது செபுலோனின் சுதந்திரத்தில் அவை இல்லாமல் போகலாம். 18 பட்டணங்களின் விவரம் வருமாறு: சாரீத், மாராலா, தாபசேத், யோக்கினேயாம், ஸ்லோதோபார், தாபராத், யப்பியா, கித்தா ஏபேர், இத்தா காத்சின், ரிமோன் மெத்தாவோர், நேயா, அன்னத்தோன், இத்தாவேல், காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லஹேம்.